Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. இப்போ யூரோப் கண்ட்ரீஸ்லலாம் இப்போ நான் போகிறேன் அப்படின்னா எனக்கு அங்கே இருக்க ஒரு அரசு கல்வி நிறுவனத்திலே எனக்கு வேலை கிடைக்குமா இல்லை ப்ரைவேட் இதில் கிடைச்சிது அப்படின்னா அதில் கட்டணம் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு ஏதாவது ஸ்காலர்ஸ் அந்த மாதிரிலாம் ஏதாவது ஆஃபர் பண்ணுவோம். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தா கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்கும். சில இடங்களில் பார்த்தா ஆல்மோஸ்ட் நில் அப்படின்னு இருக்கும். ஆனால் லிவிங் காஸ்ட் அப்படிங்கிறது கூட இருக்கும். நம்மளுக்கு வந்து என்னென்னா வந்து உங்களுக்கு பேங்க்கில் வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு தேவையான பணத்தை வந்து போட வேண்டியது இருக்கும். ஒரு வருஷம் எவ்வளவு காஸ்ட் லிவிங் காஸ்ட்டுக்கு வந்து ஒரு €900 €950 முன்னால் $732 இருந்தது. இப்போ 909. அது தவிர வந்து நம்மளுக்கு தேவையான செலவுகள் இருக்குல்ல, அது எந்த ஊரில் காலேஜ் கிடைக்குது, யூனிவர்சிட்டியில் கிடைக்கிறதுங்கிறத பொறுத்து இருக்குது. ஆனால் யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கிறது கிடைக்காது. கொஞ்சம் பார்ட் டைம் ஒர்க்கெல்லாம் சிலர் பார்ப்பாங்க. ஆனாலும் கூட என்னென்னா கல்வி உதவித்தை வாங்கி தான் படிக்க வேண்டியது. அரசு சார்பில் இருக்கிற நிறுவனத்தில் அவங்க வந்து ஃபீஸ் தான் வெய்வர் இருக்கும். ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் நம்ம தான் கட்டுறது மாதிரி இருக்கும். இப்போ காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப் மாதிரி இருக்கிறது கிடைக்குதுன்னா முழு செலவையும் எடுத்துக்கிடுவாங்க. அந்த காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அப்ளை பண்ணணும். ரொம்ப வெரி ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்து வருஷத்துக்கு அது செலக்ட் ஆவாங்க. ஆனால் இப்போ இந்த காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப் அது எப்படி சார் அப்ளை பண்ணுவாங்க? அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கு. அதில் வந்து என்னென்னா வருஷத்துக்கு 3 பேர் 5 பேர் அந்த 3 பேருக்குள்ளே தான் எடுக்கிறாங்க. அதில் வந்து நம்மளோட திறமை வாய்ந்த மாணவர்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். பிஹெச்டி அப்படிங்கிறது இப்போ வந்து எல்லா பல்கலைக்கழகங்களையும் வந்து அது ஸ்காலர்ஷிப் வந்து இருந்துகிட்டு இருக்கு. இப்போ யூரோப்போட அமெரிக்கா கனடாவில் வந்து லிவிங் காஸ்ட் ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால தான் வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு இப்போ மாணவர்கள் நிறைய பேர் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பாக என்ன வசதிகள் செஞ்சு கொடுக்குறாங்க சார்? இப்போ +2ல் வந்து இப்போ நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் இந்த வருஷத்தில் தைவானில் 2 அரசு பள்ளியில் படித்த மாணவிகள், விளிம்பு நிலை மாணவிகள் 2 பேர் படிக்கிறதுக்கு இடம் கிடைச்சிருக்கு. அவங்க அங்கே அரசு செலவில் அங்கே படிச்சுட்டு வர்றாங்க. ஒருத்தங்க வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஒருத்தங்க இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது வந்து வெளிநாடுகள் படிப்பதற்கு அரசு பள்ளி மாணவர்களுக்காக என்ன தமிழக அரசாங்கம் செய்து வருகிற ஒரு ஊக்கமளிக்கின்ற ஒரு முயற்சியாக வந்து இருக்குது. ஆனால் இது வெறும் கோர்சஸ்க்கு மட்டுமா சார்? இப்போ அவங்களோட அகாமடேஷன் இருக்கும், எல்லாம் தான் கோர்சஸ், எல்லா செலவும் உங்கள் கையிலேருந்து ஒன்றும் செலவழிக்க வேண்டியது கிடையாது. இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணோம் சார்? இது வந்து அது நான் முதல்வன் ஸ்கீமில் வந்து அதுக்கு அந்தந்த ஸ்கூலில் மூலம் வந்து அவங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதுக்கு வந்து அப்ளை பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்டர்வியூ பண்ணி அதில் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணோன்னா அட்மிஷன் கிடைக்கணும். அந்த மாதிரி இருக்குது. இப்போ வெளிநாடுகளில் படிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாழ்த்தப்பட்ட மாணவர்கள், பழங்குடியினர், என்ன அதே மாதிரி வந்து டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ் சேர்ந்தவர்களுக்கு வந்து மத்திய சமூக நலத்துறை அமைச்சகத்தின் சார்பில் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, முழு ஸ்காலர்ஷிப். அதில் செலக்ட் ஆகிட்டோம்னா எந்த யூனிவர்சிட்டியில் கிடைச்சிருக்கோ அந்த யூனிவர்சிட்டியில் படிப்பதற்கான முழு செலவு அரசாங்கமே ஏற்றுக்கணும். வருஷத்துக்கு சுமார் 100 பேர் செலக்ட் பண்ணுறாங்க. ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க. ஷாம் இணைஞ்சிருக்கீங்க, உங்கள் சந்தேகத்தை கேட்கலாம் ஷாம். BSc Computer Science with Data Analytics எடுத்தா என்ன ஸ்கோப் மேம்? BSc Computer Science with Data Analytics கேக்குறாங்க சார். நீங்க இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் டேட்டா சயின்ஸ் வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து நிறைய பேர் வந்து சேர்ற சப்ஜெக்டாக இருந்தது. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து முன்னால் பயோடெக்னாலஜி மாதிரி, நேனோ டெக்னாலஜி மாதிரி இப்போ வளர்ந்துட்டு வர்ற முக்கியமான தொழில்நுட்பம். அந்த தொழில்நுட்பம் படிக்கிறதுக்கு வந்து இப்போ இந்த கோர்ஸுக்கு வந்து இந்த வருஷம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் வந்து என்னென்னா நம்ம சேர்றதுக்கு முன்னால் நம்ம படிக்க சேர்கிற கல்லூரியில் வந்து தகுதி வாய்ந்த ஆசிரியர்களும் உள்கட்டமைப்பு வசதி இருக்குதாங்கிறத பார்த்துக்கிட்டு சேரணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.